வணக்கம் நண்பர்களே. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுனை நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரோம். இந்த கோவிட் வைரஸ் இந்த பிரச்சனை எக்கனாமிக் ஸ்லோ டவுனை இன்னும் மோசமாக இருக்குது. டிமாண்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இறங்கிட்டே போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்தளவுக்கு வர்றதில்லை. இன்றைக்கி தேதியில் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ், இந்த கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பேரல் $30 அளவுக்கு ரொம்ப சரிஞ்சிருச்சு. ஆனாலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரூட் ப்ரைஸ் கம்மியானாலும் இந்தியாவில் விற்கப்படக்கூடிய பெட்ரோல் டீசலினுடைய விலை ஏன் அந்தளவுக்கு இறங்க மாட்டுது? மிஞ்சி போனால் ஒரு $2 $3 இறக்குறாங்களே தவிர இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ்க்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஏன் இறக்க மாட்டுறாங்க அப்படின்ற டவுட்டு நிறைய பேர் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ 2011-12 இந்த பீரியடில் இன்டர்நேஷ்னல் க்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஒரு பேரல் ஒரு $120 அளவுக்கு விற்றுது. 2015-16 இது கொஞ்சம் இறங்கி ஒரு $45-50 அளவுக்கு விற்பனையாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பேரல் $30 அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சரிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் ஒரு லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா $72 $73 தான் விற்கிறாங்க. அப்போது ரீட்டைல் ப்ரைஸ், பெட்ரோல் டீசலோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பாகிஸ்தானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆவரேஜாக ஒரு $51 $52 அங்கே விற்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு $72 $73 அளவுக்கு தான் இங்கே விற்கப்படுது. சரி, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஆய்வு செய்வோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் எப்படி நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் கச்சா எண்ணெய் நிறைய இடத்துலேருந்து எடுக்கப்படுது. ஆனாலும் மெயினாக 3 இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை வச்சு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரூட் ஆயில் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் க்ரூடுன்னு சொல்லுவாங்க. பெஞ்ச் மார்க்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு ஒட்டுமொத்த விலையை அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் என்னென்னா வெஸ்ட் டெக்ஸஸ் இன்டர்மீடியேட். இந்த எண்ணெயை அமெரிக்காவிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த க்ரூட், இது வந்து ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க். செகண்ட் பெஞ்ச் மார்க் துபாய் க்ரூட். துபாய்ங்கிறது நமக்கு தெரியும், யுஏஇயில் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க இடம். இங்கேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் செகண்ட் பெஞ்ச் மார்க். மூணாவது பெஞ்ச் மார்க் பிரெண்ட் க்ரூட். பிரெண்ட் க்ரூடுங்கிறது யூரோப்பில் பிரிட்டனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓஷன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆஃப் ஷோர் கேஸ், அது ஆயில். இது மெயினாக அந்த நார்த் சீலேருந்து எடுப்பாங்க. இது வந்து மூணாவது பெஞ்ச் மார்க். இந்த 3 பெஞ்ச் மார்க் வச்சு தான் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி தேதியில் இந்த க்ரூட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேரல் $30 அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சரிவாக அடைஞ்சிச்சு. இந்தியாவுக்குள்ளே பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்தியாவில் மெயினாக இந்த பெட்ரோல் டீசல் இதை விற்பனை செய்கிற நிறுவனங்கள் மற்றும் இந்த க்ரூட் ஆயிலை வெளிநாட்டிலேருந்து வாங்கி சுத்திகரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மெயினாக யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. இதில் 2 வகையான நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனி. அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனின்னு சொல்லக்கூடியது இந்த கச்சா எண்ணெய் வெளிநாட்டிலேருந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள். உதாரணத்துக்கு ONGC, இது வந்து ஒரு அப்ஸ்ட்ரீம் கம்பெனி. இந்த அப்ஸ்ட்ரீம் கம்பெனி கிட்ட இருந்தால் இந்த க்ரூடை வாங்கி இந்த சுத்திகரித்து அதுக்கப்புறம் அதை விற்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து வாங்கும். இதை வந்து OMCன்னு சொல்லுவாங்க, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இதற்கு உதாரணம் பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இதெல்லாம் OMCs. இவங்கெல்லாம் அப்ஸ்ட்ரீம் கம்பெனி. உதாரணம் ONGC கிட்டேருந்து க்ரூடை வாங்கி அதை சுத்திகரித்து மக்களுக்கு விற்பாங்க. இப்போது கேட் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. கேட் ப்ரைஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த எண்ணெயை சுத்திகரித்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு விலையை அவங்க நிர்ணயம் செய்வாங்க. அதுதான் கேட் ப்ரைஸ். இந்த கேட் ப்ரைஸ் தான் ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர். இந்த கேட் ப்ரைஸை வச்சு தான் ஒட்டுமொத்த அந்த பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். இந்த கேட் ப்ரைஸை எதை வச்சு மெயினாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதில் இம்போர்ட் ப்ரைஸ் பேரிட்டி, IPP அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, வெளிநாட்டில் இருந்து நாம் பெட்ரோலியோ டீசலையோ நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அந்த விலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்தியாவுக்குள்ளே இருக்க பெட்ரோல் டீசலுடைய விலையை அவங்க நிர்ணயம் செய்வாங்க. இதுதான் அந்த ப்ரைஸ் பேரிட்டி. இது இல்லாமல் இந்தியன் ருப்பியினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட், இதையும் ஃபேக்டராக வச்சு அவங்க அந்த பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸை இந்தியாவில் மெயினாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்போர்ட் ப்ரைஸ் பேரிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இம்போர்ட் ப்ரைஸ் பேரிட்டி தான் ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. இது காரணம் என்னென்னா, ஆயில் இந்த டீசல் பெட்ரோலுடைய ப்ரைஸை IPPயை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா நம்ம பெட்ரோலை டீசலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதில்ல. க்ரூட் ஆயிலை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுறோம். அதை இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே இருக்க ரிஃபைனரிஸில் தான் நம்ம சுத்திகரிக்கிறோம்.
அப்போ இதுக்கான ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா கம்மி. ஏன்னா ரிஃபைனரிஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. இந்த க்ரூடை வாங்கி சுத்திகரித்து சொல்லப்போனால் அதுக்கப்புறம் நம்ம வெளிநாடுகளுக்கு பெட்ரோல் டீசலை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஆனால் விலையை நிர்ணயம் செய்யும் போது டீசல் பெட்ரோலினுடைய இம்போர்ட் ப்ரைஸை வச்சு அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எதை இம்போர்ட் பண்ணுறோம்? க்ரூடை தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ இந்த நிர்ணயம் செய்யக்கூடிய மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குது அப்படின்னு நிறைய எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஐபிபின்ற கான்செப்டை எடுக்கணும். ஏன்னா க்ரூடை மட்டும் தான் வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணும்போது பெட்ரோல் டீசலே நம்ம டைரெக்டாக இம்போர்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஐபிபின்ற கான்செப்டை நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இம்போர்ட் ப்ரைஸ் பேரிட்டியை வச்சு நம்ம ஃபியூல் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுனால தான் டீசல் பெட்ரோலினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிலேருந்து வெளியே வரும்போது இந்த ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் தாண்டி ஒன்ஸ் ரிஃபைனரியிலேருந்து அந்த பெட்ரோலோ டீசலோ வெளியே வந்ததுக்கப்புறம் அது மேலே நிறைய சார்ஜஸும் அப்ளை பண்ணப்படுது. மெயினான சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் விதிக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி நீ தேதியில் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 19 rupees ரஃபா. அதே போல் 1 லிட்டர் டீசலுக்கு 14 rupees கிட்ட எக்ஸைஸ் டியூட்டி வரும். இது இல்லாமல் ஒரு ஸ்டேட்டும் செப்பரேட்டாக வேட் வரியை விதிக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த வேட் வரியினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா மாறும். தமிழ்நாடு எடுத்திங்கன்னா உதாரணம் 1 லிட்டர் பெட்ரோல் மேலே ஒரு 32% வேட் வரி விதிக்குது. டீசல் மேலே ஒரு 24% வேட் வரி விதிக்குது. அப்போது இந்த ரிஃபைனரிலேருந்து பெட்ரோல் டீசல் வந்ததுக்கப்புறம் இந்த வேட் வரி ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாமும் அதில் சேர்ந்து தான் ஃபைனலாக நம்மளுக்கு அந்த ப்ரைஸாக வருது. இது இல்லாமல் இதில் டீலர்ஸுடைய மார்ஜினும் அதில் வந்து சேர்த்துப்பாங்க. அதாவது டீலர்ஸ்க்கு சேரக்கூடிய லாபம். இப்போ இந்த 3 கம்போனண்ட்டும் சேர்ந்து தான் கடைசியாக நம்ம ரீட்டைல் ப்ரைஸாக வருது. நம்ம பைக் எடுத்துகிட்டு போய் நம்ம பங்க்கில் பெட்ரோல் போடும்போது இந்த வரிகள் மற்றும் இந்த டீலர்ஸுடைய லாபம் எல்லாம் சேர்ந்து தான் ஃபைனல் ப்ரைஸாக நமக்கு அவங்க விற்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் பெட்ரோலை நம்ம ரீட்டைல் நம்ம பங்க்கில் போய் போடும்போது அதனுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. 74 ரூபா 75 ரூபா இருக்குது. இப்போ ரிஃபைனரிலேருந்து வரும்போது 1 லிட்டர் பெட்ரோல் ஒரு 45 ரூபான்னு வச்சுக்கிட்டோன்னா அது மேலே வேட் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, அந்த டீலர்ஸினுடைய அந்த லாபம் இதெல்லாம் சேர்ந்து இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுது. இதை தாண்டி இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, அண்டர் ரிக்கவரிஸ்னு சொல்லுவாங்க. அண்டர் ரிக்கவரிஸ்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஓஎம்சிஸை பார்த்தோம், அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸை பார்த்தோம். இந்த அப்ஸ்ட்ரீம் கம்பெனி உதாரணத்துக்கு ஓஎன்ஜிசி. இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் ஓஎம்சிக்கு க்ரூட் ஆயிலை சப்ளை பண்ணும்போது ஒரு மானிய விலையில் தான் அது சப்ளை பண்ணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நிதி சுமையை இந்த அப்ஸ்ட்ரீம் கம்பெனி எடுத்துக்குது. அதே போல் இந்த ஓஎம்சிஸ்லாம் இருக்குது இல்லையா, ஓஎம்சிஸுமே மக்களுக்கு இந்த பெட்ரோல் டீசலை விற்கும்போது அந்த நேரத்தில் அவங்க ஒரு சில சுமையை எடுத்துக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் சென்று சேரும் போது ஒரு மாநில விலையில் தான் கவர்மெண்ட் இது அளிக்குது. அப்போ மானிய விலைன்றது மார்க்கெட் ப்ரைஸோட அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடியில் தான் இருக்கும். ஆனால் இந்த பேர்டனை யார் எடுத்துக்கிறா, அந்த சுமையை யார் தாங்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்சிஸும் அப்ஸ்ட்ரீம் கம்பெனி தான் எடுத்துக்குது. அப்போ இந்த சுமையை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா அண்டர் ரிக்கவரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அண்டர் ரிக்கவரிஸ்ன்னு ஒன்றும் இல்லை, இந்த மானியம் சார்ந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நஷ்டம் தான். அப்போ அந்த அண்டர் ரிக்கவரிஸ் இந்த நஷ்டத்தை யார் காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறோம். ஓஎம்சிஸ்க்கும் அப்ஸ்ட்ரீம் கம்பெனிக்கும் கவர்மெண்ட் இந்த லாஸை வந்து அவங்க வந்து அழிச்சிருவாங்க. இந்த ஃபியூல் சப்சிடி மூலமாக இந்த அண்டர் ரிக்கவரிஸில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை கவர்மெண்ட் இந்த ஓஎம்சிஸ்க்கும் அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ்க்கும் செலுத்திடும். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த அண்டர் ரிக்கவரிஸ் நஷ்டம் அப்படின்னு சொல்லுது இல்லையா இந்த நிறுவனங்கள்லாம், இந்த அண்டர் ரிக்கவரிஸை கால்குலேட் பண்ணும்போது அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பேரிட்டி ப்ரைஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, மானிய விலையில் எங்களுக்கு விற்க சொல்கிறீங்க அதனால் நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அது சரி, அந்த நஷ்டத்தை கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழிச்சிருது. அந்த சுமையை அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அதை ரீஎம்பர்ஸ் பண்ணிடுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த அண்டர் ரிக்கவரி இருக்குல்ல, நஷ்டத்தை கால்குலேட் பண்ணும்போது இம்போர்ட் பேரிட்டி ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் எப்படி அதை பெட்ரோல் டீசல் இருக்கோ அந்த ப்ரைஸை கால்குலேட் பண்ணி தான் அவங்க அண்டர் ரிக்கவரிஸை இவங்க வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ அண்டர் ரிக்கவரிஸ் அப்படின்ட்டு ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த அண்டர் ரிக்கவரிஸ்ங்கிறது நஷ்டம். இப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறது யார்? கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் எதை வச்சு காம்பன்சேட் பண்ணுறது? மக்களுடைய நிதி, நம்மளுடைய அந்த நிதி நம்ம கிட்டேருந்து போகிற வரி பணத்தை வச்சு தான் காம்பன்சேட் பண்ணுறது. அப்போ இந்த அண்டர் ரிக்கவரிஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஒரு ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணுறாங்களா? இந்த அண்டர் ரிக்கவரிஸ்குள்ளே எக்ஸாக்டாக என்னென்ன காஸ்ட் வருது, நஷ்டம்னு சொல்லக்கூடியது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபார்முலா இல்லை. இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த அண்டர் ரிக்கவரி கால்குலேஷன் ஃபார்முலா ஒரு ஒப்பேக்காக இருக்குது, ஒரு வெளிப்படை தன்மை இல்லாததான் இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லையாவது இந்த எண்ணெய் நிறுவனங்கள்
இந்த அண்டர் ரிகவரிஸ் கால்குலேட் பண்ணுற அந்த ஃபார்முலாவை டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கணும். அப்படி அவங்க செஞ்சால்தான் இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். நான் சொன்னது போல் இந்த இம்போர்ட் ட்ரேட் பேரிட்டி ஃபார்முலாவை அவங்க ஃபாலோ பண்ணாமல் ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ள காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறத வச்சு அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா தான் நாளைக்கு எப்போல்லாம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்குதோ அதுக்கு ப்ரொபோஷனலாக இந்தியாவில் விற்கக்கூடிய ரீட்டைல் பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸும் கம்மியாகும். இப்போ நாளைக்கு $100, அதாவது $100 ஒரு பேரல்லேருந்து $30 இறங்குதுன்னா பெட்ரோலினுடைய விலையும் $80 கிட்டத்தட்ட ஒரு $50 இந்தியாவில் இறங்கும். அப்போது இந்த இம்போர்ட் ட்ரேட் பேரிட்டி ஃபார்முலாவிலேருந்து இந்த ஆயில் நிறுவனங்கள் மாறி வரணும். இந்தியன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதை வச்சு தான் அவங்களுடைய ஃபியூல் ப்ரைஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நன்றி.